உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னங்க இன்னும் தூங்கலையா? புது இடம் இல்லையா, அதான் தூக்கம் வரல. நீ இல்லாம தனியா தூங்க கஷ்டமா இருக்கு. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லுங்க. எனக்காக ஒரே ஒரு பாட்டு பாட முடியுமா? ஏங்க இந்த நேரத்துல எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, பாடினா டிஸ்டர்ப் ஆகும்ல. எக்ஸாக்ட்லி. நீ பாடுறத யாருமே கேட்க கூடாது, நான் மட்டும் கேட்கணும். அஞ்சலி, 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 நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் அஞ்சலி. நீ சந்தோஷமா இருந்தாலே போதும். கவினே, அஞ்சலி, நீ சந்தோஷமா இருந்தாலே போதும் அஞ்சலி. நீ சந்தோஷமா இருந்தாலே போதும் அஞ்சலி. அஞ்சலி, நீ நல்லா இருக்கணும் அஞ்சலி. நீ நல்லா இருக்கணும் அஞ்சலி. டேய் கவினே, அப்பா அம்மா 2 பேரும் உனக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கோண்டா. உனக்கு கொஞ்சமாவது அந்த நினைப்பு இருக்கா? உன்னை பத்தி யோசிக்காத ஒருத்திய நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியே, எங்களை பத்தி யோசிக்க மாட்டியா? என்ன புலம்ப விட்டாவ நல்லா இருக்க மாட்டா? அஞ்சலி, அஞ்சலி பாவம்மா. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் எல்லாம் சொல்லியிருக்கணும். அஞ்சலி, 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 ஐ லவ் யூ அஞ்சலி. லவ் யூ அஞ்சலி. ஐ லவ் யூ அஞ்சலி. ஐ லவ் யூ அஞ்சலி. வெளிய போறதுனால தானே குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடக்குற, இப்படி புலம்புற. இனி எந்த சிச்சுவேஷன்லயும் இந்த வீட்டை விட்டு உன்னை அனுப்ப மாட்டேன். மறக்க முடியலடி அஞ்சலி. நீ அவளை மறந்துடுவன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க, ஞாபகம் இருக்கா இல்லையா? அஞ்சலி, ஐ லவ் யூ அஞ்சலி. லவ் யூ அஞ்சலி. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? அது இல்லப்பா, அதெல்லாம் குடுக்கலப்பா. இல்லையா? ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? உங்களை அடிச்சிட்டு போயிருக்கான், உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்காம வந்திருக்கீங்க. அண்ணி, இதுக்கெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம குடும்பத்தோட கௌரவம் என்ன ஆகுறது? ஐயோ என்னடா வெற்றி, கல்யாணத்துல எப்படி ஓடி ஆடி வேலை செஞ்ச? எல்லாரோட கண்ணும் உன் மேல தாண்டா. வெச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருந்தாங்க, அதனாலதான் அந்த கண்ணு தான் உன் மேல பட்டு இப்படி ஆயிருக்கு. ஐயோ ஆமா, வந்த உடனே நான் சுத்தி போட்டிருக்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். டேய், எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல, நான் வந்து உன்னை ஹாஸ்பிடல்ல சேர்த்திருப்பேன்ல. சரி, உன்னை யார் கூட்டு போய் ஹாஸ்பிடல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தது? ஆஹா, திடீர்னு கேட்டா என்ன சொல்றது? அது 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 வந்துப்பா, அங்க பக்கத்துல ஆட்டோ டிரைவர்களா இருந்தாங்க, அவங்க தான் என்ன ஹாஸ்பிடல்ல சேர்த்தாங்க. அப்பா, அவங்கள நம்ம கட்சிக்காரங்கப்பா, அதான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணல. ட்ரீட்மெண்ட்லாம் நல்லா பண்ணாங்கப்பா. டேய், நிஜமாவே பைக்ல தான் போய் ஆக்சிடென்ட் ஆச்சா, இல்ல வேற எங்கேயாவது போய் சண்டை கிண்ட போட்டு கைய உடைச்சிட்டு வந்தியா? எனக்கு என்னமோ டவுட்டாவே இருக்கு. வலிக்குதே. ஐயோ வெற்றி, அக்கா வெற்றி, பாருக்கா, ஐயோ, என்னப்பா இது? அவன்கிட்ட போய் அப்பா என் மேல சந்தேகப்படுறாரு. என்னப்பா? அம்மா பாருமா. பா போங்கப்பா, நான் ரூமுக்கு போறேன். டேய், வெற்றி, என்னை விடு. வெற்றி. எனக்காக தான்டா எல்லாரும் சாப்பிடாம இருக்கோம், வா சாப்பிடலாம். எனக்கு வேண்டாம். டேய் வெற்றி, நீங்களே சாப்பிடுங்க. வெற்றி வாடா அக்கா, சாப்பிடலாம். எனக்கு வேண்டாம். பார்த்து போனீங்க, எல்லாம் சாப்பிடுங்க. வெற்றி நீ போமா. வெற்றி பாத்துடா, பாத்து வா. சரிங்க, பொறுமையா வா. பாவம் அவன். சரி பாட்டி அண்ணி வாங்க, எல்லாரும் சாப்பிடலாம். அப்பா வாங்க வாங்க. மாமா,
உண்மையிலே முருகன் வாய் பேச முடியாத ஊமையா இருந்தாலும் உங்கள மாதிரி பேரண்ட்ஸ் கிடைச்சதுல அவர் ரொம்ப லக்கி. ஆமா மாப்ள, முருகை எப்போதுமே எங்களுக்கு ஸ்பெஷல் தான். அவ கடவுள் கொடுத்த புள்ள. கடவுள் கொடுத்த புள்ளனா புரியல மாமா. அவ எங்களுக்கு சொந்த புள்ள இல்ல, தத்து புள்ள. ஓஹோ, ஓகே, அப்படியா? ஆ. ஆனா அவனை எப்போதுமே எங்களுக்கு பிறந்த பிள்ளையா தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவனும் இந்த ஊர்ல பிறந்தவன் தான். சின்ன வயசுலயே அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. ஆசிரமத்துல தான் வளர்ந்தான். கல்யாணத்துக்கு பிறகு எங்களுக்கு ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாம இருந்தது. அப்பதான் முருகனை நாங்க தத்தெடுத்தோம். அவன் வந்த நேரம்தான் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடைச்சது. அதுக்கப்புறம் 4 பசங்க பிறந்துட்டாங்க. முருகன் இந்த வீட்டுக்கு வந்தது நாங்க செஞ்ச புண்ணியம். ஆ, ஆசிரமம்னு சொன்னீங்களே, எந்த ஆசிரமம்? அது சொல்ல மறந்துட்டு பாருங்க. நீங்க வளர்ந்தீங்கல்ல, அந்த ஆசிரமத்துல தான் அவனை தத்தெடுத்தோம். அர்ஜுன், மகேஷ், அர்ஜுன் வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.